கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே புறம்போக்கு இடத்தில் வசிப்பவர்களை அப்புறப்படுத்த முயன்ற என்எல்சி அதிகாரியின் வாகனத்தை முற்றுகையிட்ட கிராம மக்கள் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கரிவெட்டி கிராமத்தில் என்எல்சி 2வது சுரங்க விரிவாக்கப் பணிகளுக்காக நிலத்தை கையகப்படுத்தும் பணி நடைபெற்று வரும் நிலையில் அங்கு கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வரும் மக்களை அப்புறப்படுத்தும் முயற்சி துவங்கியுள்ளது. இதனால் அச்சமடைந்த 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் புறம்போக்கு நிலத்தில் வசித்து வரும் தங்களுக்கு மாற்று இடமும் உரிய இழப்பீடு தொகையும் வழங்காமல் அப்புறப்படுத்த முயற்சிக்கும் என்எல்சி அதிகாரிகளை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பட்டாவுக்கு என்ன கொடுக்குறாங்களோ அதெல்லாம் எங்களுக்கு கொடுக்கணும். அப்படியா இருந்தா எங்களை எடுக்கலாம், இல்லைன்னா நாங்க வரவே மாட்டோம். எத்தனை வருஷமா இருந்தாலும் எத்தனை இதா இருந்தாலும் இந்த இடத்துல நாங்க இருப்போம், குடியிருப்போம். நாங்க எட்ட போக மாட்டோம். தென்காசியில் கந்துவட்டி கொடுமையால் பாதிக்கப்பட்ட பெண்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். கீழக்கடையம் பகுதியை சேர்ந்த ஏராளமான பெண்கள் அப்பகுதியில் செயல்பட்டு வரக்கூடிய பைனான்ஸ் நிதி நிறுவனத்திடம் கடன் தொகை பெற்றதாக தெரிகிறது. இந்த நிலையில் சில வாரம் வட்டி தொகையை கட்ட முடியாத பெண்களிடம் நிதி நிறுவனத்தினர் தகாத வார்த்தையில் பேசி மிரட்டுவதாக கூறப்படுகிறது. திறனற்ற திமுக ஆட்சியில் கந்துவட்டி கொடுமை தலைவிரித்தாடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உடலில் பலத்த இரத்த காயங்களுடன் ஒருவர் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கரிசல்குளம் பகுதியில் சுப்பிரமணி என்பவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். உயிரிழந்த சுப்பிரமணியனின் உடலில் இரத்த காயங்கள் இருப்பதால் இது கொலையாக இருக்கும் என சந்தேகிக்கப்படுகிறது. திமுக ஆட்சியில் மர்ம மரணங்கள் அதிகரித்து வருவதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். திருப்பூர் மாவட்டத்தில் இளைஞரை தாக்கிய காவலர் மீது ஆட்சியர் அலுவலகம் மற்றும் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டது. சுல்தான்பேட்டை பகுதியில் கோவில் திருவிழாவின் போது நடைபெற்ற மோதலில் அங்கு சமையல் பணியில் ஈடுபட்டிருந்த ராகுல் என்ற இளைஞரை காவலர் சத்யராஜ் என்பவர் சரமாரியாக தாக்கியுள்ளார். இதில் படுகாயமடைந்த ராகுல் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் ராகுலின் பெற்றோர் தனது மகனின் உயிருக்கும் தங்களது குடும்பத்திற்கும் பாதுகாப்பு கேட்டு மனு அளித்தனர். ஸ்டாலின் ஆட்சியில் வேலியே பயிரை மேய்வதைப் போல் மக்களை காக்க வேண்டிய காவல்துறையினரே தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டது மக்களிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் லத்தேரி அருகே சூறாவளி காற்றில் முறிந்த மின்சார கம்பங்களை சீரமைக்காமல் பல நாட்களாக மின்வாரிய அதிகாரிகள் அலட்சியம் காட்டி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். கம்பத்தம் குளத்துமேடு பகுதியில் துண்டிக்கப்பட்ட மின்சாரம் 6 நாட்களுக்கு பிறகும் வழங்கப்படாததால் கர்ப்பிணிகள், நோயாளிகள் உட்பட அனைத்து தரப்பினரும் மிகுந்த அவதிக்குள்ளாகியுள்ளனர். வயல்வெளியையொட்டி குடியிருப்புகள் இருக்கும் நிலையில் இரவு நேரங்களில் பூச்சிகள், பாம்புகள் உள்ளிட்ட விஷ ஜந்துக்கள் படையெடுப்பதால் தூக்கமின்றி தவித்து வருவதாக அவர்கள் வேதனை தெரிவித்தனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் மின்சார வாரியம் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் தடைப்பட்ட மின்சாரத்தை வழங்காமல் அதிகாரிகள் மெத்தனம் காட்டி வருவதாக மக்கள் குற்றம் சாட்டினர். மதுரையில் சிட்பண்ட் நடத்துவதாக கூறி ஆசிரியர்களிடம் பல லட்சம் ரூபாய் பணத்தை பெற்று மோசடியில் ஈடுபட்ட அரசு பள்ளி ஆசிரியை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் எழுந்துள்ளது. சரந்தாங்கி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் அறிவியல் ஆசிரியராக பணிபுரிந்து வரும் ரேவதி என்பவர் தான் சிட்பண்ட் தொழில் நடத்தி வருவதாக கூறி ஆசிரியர்களிடம் முதலீடு செய்யுமாறு கூறியுள்ளார். அதன்படி முதலீடு செய்தவர்களுக்கு பல ஆண்டுகளாக பணத்தை திருப்பி தராமல் இருப்பதுடன் பணம் கேட்பவர்களை தகாத வார்த்தைகளால் பேசி மிரட்டல் விடுத்து வருவதாக ஆசிரியர்கள் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர்.